கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடியிருக்கிற அன்பான அனைத்து பெண்ணாகர் ஐக்கிய போதகர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை, நன்றிகளையும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன். தொடர்ந்து இந்த நாள் நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்மை நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும். ஆண்டவர் ஒவ்வொருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இந்த நாளில் ஸ்தோத்திரம் சிந்தித்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்தோத்திரம் தியானித்து கொண்டிருக்கிற நம்ம திருச்சபை ஆரோக்கியம் அடைதலை குறித்து இந்த நாளிலும் அதே அடிப்படையில் சில வசனங்கள் மூலமாக இந்த காலவெளியில் சில காரியங்களை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஸ்தோத்திரம் திருச்சபை ஆரோக்கியம் அடைதல், ஆரோக்கியமான உபதேசத்தை ஸ்தோத்திரம் நம்ம தர வேண்டும் என்கிற ஒரு ஸ்தோத்திரம் நம்ம தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனாலும் கூட ஸ்தோத்திரம் திருச்சபை வளருவதற்கு ஸ்தோத்திரம் ஒரு 3 சில காரியங்களை குறித்து இந்த நாளில் நம்ம கவனித்து பார்ப்போம். 1 பேதுரு நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த நாளில் சோதரம் நம்முடைய ஒவ்வொரு சோதரம் தேவ பிள்ளைகளுக்கும் திருவசனமாகிய சோதரம் ஆமேன் சோதரம் இந்த திருவசனத்தை ஆமேன் ஸ்தோத்திரம் இந்த களங்கமில்லாத ஞானப்பாலாக இருக்கிற இந்த திருவசனத்தை நம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம் நம்ம அவர்களுக்கு அதிகமாய் ஊட்ட வேண்டியது ஸ்தோத்திரம் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது எப்படி ஒரு பிள்ளைக்கு பால் என்கிறது ரொம்ப பிறந்த குழந்தைகளுக்கு அது ரொம்ப ஆரோக்கியமானதை போல நம்முடைய சபைகளில் பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கும் ஆமேன் வசனம் என்கிறது ஸ்தோத்திரம் அது ஒரு சோதரம் அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பாலை போல ஸ்தோத்திரம் அது நம்முடைய எல்லா சபைகளுடைய எல்லாத்துக்கும் அது தேவையான ஒன்று. அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வளரும்படி. நம்முடைய சபை முதலாவது ஸ்தோத்திரம் வளருவதற்கு வசனத்தில் அவர்களை நாம் வளர்த்து விட வேண்டும். இந்த ஆரோக்கியமான வசனத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பால் என்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமோ, அதே போல நம்முடைய சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த களங்கமில்லாத வசனம் என்கிறது ரொம்பவும் அது முக்கியமான ஒன்று. இப்படி ஆரோக்கியமானதை சோதரன் நம்ம வசனத்தை ஜனங்களுக்கு நம்ம தரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சபை ஆரோக்கியம் அடையும். சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஸ்தோத்திர வசனத்தில் ஆரோக்கியம் அடைவார்கள். சபை பெருகும், வளர்ந்து பெருகும். இந்த முதலாவது வசனத்தில் நாம் வளர்த்த வேண்டும். 2வது காரியம் ஸ்தோத்திரம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 12லிருந்து 14 வரையிலும் ஸ்தோத்திரம் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வசனம் தான். எபிரேயர் 5வது அதிகாரம் 12 முதல் ஸ்தோத்திரம் 14 வரை. ஸ்தோத்திரம் 5வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 12லிருந்து ஸ்தோத்திரம் 14 வசனம். காலத்தை பார்த்தால் நீங்கள் போதராக இருக்க வேண்டிய நீங்கள் ஸ்தோத்திரம் இப்பொழுது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது? மூல வாக்கியங்களை சோதரம் தேவனுடைய வாக்கியங்களை, மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஸ்தோத்திரம். அதில் 14வது வசனத்தை சற்று கவனிச்சு பாருங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. ஸ்தோத்திரம். அப்பொழுது ஸ்தோத்திரம் நம்முடைய ஜனங்களை வசனத்தில் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதியின் வசனத்தில் அவர்கள் பாலை அவர்கள் உண்கிறதுனால அவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள். நீதியின் வசனத்தில் அவர்களுக்கு நிலை பழக்கம் இல்லை. அப்போ 2வது ஸ்தோத்திரம் நம்முடைய வசனத்தில் ஸ்தோத்திரம் நம்ம ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு பயிற்சியில் அவர்களை பயிற்சி கொடுத்து அவர்களை வளர்க்கிறவர்களாய் அந்த ஆரோக்கியமானதை நாம் தர வேண்டும். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியது. அப்போ நம்முடைய ஜனங்களுக்கு பயிற்சி அது ஒரு ஆரோக்கியமான ஒரு பயிற்சி ஸ்தோத்திரம் அது நமக்கு தர வேண்டியது என்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஸ்தோத்திரம் அது நம்ம ஜனங்களுக்கு நம்ம தர வேண்டும். பயிற்சி நம்ம தரும் பொழுது தான் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவார்கள். எந்த ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு பிளேயருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு பயிற்சி என்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஜனங்களுக்கு அந்த ஆரோக்கியமான பயிற்சியை நம்ம தரும் பொழுது நிச்சயமாய் சபை ஆரோக்கியம் அடையும். நம்முடைய ஊழியங்களும் ஆரோக்கியமானதாக இருக்கும். 3வது ஒரு காரியம் ஸ்தோத்திரம்
ஆமே. இதில ஏன் அவர்களால இதில நிற்க முடியலன்னு சொன்னாக்கா, அதுவும் நமக்கு வேதம் சொல்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அது ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்டது தான். மத்தேயு 13வது அதிகாரம் 15வது வசனத்தில அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு என்ன செய்யுது? அவருடைய செவி சாய்க்கவில்லையாம். ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு என்ன செய்கிறார்களாம்? ஸ்தோத்திரம். ஆமென். நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. அதனால் அவர்கள் இதில் என்ன காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். பாருங்க, அவர்களை குணமாக்காதபடிக்கு அவர்களுக்குள்ளார சில ஒரு மலட்டுத்தனமான ஒரு மந்த நிலைமை இருக்கிறது. அப்ப இந்த மந்த நிலைமைகளை நம்ம அதை வகை கண்டு ஏன் ஜனங்களுக்குள்ளார ஆரோக்கியம் அடைய மாட்டேங்கிறான்னு சொல்லி நம்ம அந்த மந்த நிலைமை, ஏன்னா நான் அவர்களை ஆரோக்கியம் அடையாதபடிக்கு அவர்கள் என்னது அவர்களுடைய நம்மளுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம தான் அதை அறிந்து அதை நம்ம சீர்படுத்தும் பொழுது நிச்சயமா நம்முடைய ஊழியங்கள் ஆரோக்கியமா அடையும். மூன்றாவது ஒரு காரியம், நம் பொறுமையாய் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு சபையா இருக்குமானால் நிச்சயமாய் நம்முடைய சபை வளர்ந்து பெருகும், ஆரோக்கியம் அடையும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. லூக்காவின் புஸ்தகத்தில் லூக்கா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம நல்ல நிலத்துல ஒவ்வொரு நாள் அந்த வசனத்தை நம்ம விதைச்சு அவர்களை சரியான ஜீவி பாதையில நடத்தும் பொழுது அவர்கள் பொறுமையாய் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருப்பார்கள். ஆனால் நிச்சயமா நம்முடைய சபை வளர்ந்து பெருகும். நிச்சயமா நம்முடைய சபை ஆரோக்கியம் அடையும். ஜனங்களும் ஆரோக்கியமா இருப்பார்கள். சரீரப்பிரகார ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர்கள் பொறுமையாய் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருப்பார்கள். ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் அவர்களை ஆரோக்கியப்படுத்துவார். நம்முடைய ஊழியங்களும் ஆரோக்கியமாய் மாறும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஊழியங்களில் தேவன் ஒரு பெருக்கத்தையும் ஒரு எழுப்புதலையும் தருவாராக. தேவநாமம் மையப்படட்டும். ஆமேன். அல்லேலுயா.